சப் இன்ஸ்பெக்டருங்களா? ஆமாங்க, பிரசிடென்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சார், என்ன சார் நீங்க நேத்து கையில கிடைச்சது போய் அப்படி கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க? சார், அங்க வந்தது உண்மையான இன்ஸ்பெக்டர் இல்ல சார். என் பொண்ணுதான் போலீஸ் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா. சார், எனக்கே இப்பதான் விஷயம் தெரியுது. இங்க இருக்கு சார், இன்னைக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி போட்டார். இங்க இருங்க, முடிஞ்சா என் பொண்ணையை சேர்த்து உள்ள வைங்க. இங்க இருங்க சார், எனக்கு வேண்டியது அவ இன்னைக்கு பரீட்சை எழுத போகக்கூடாது. அம்பிட்டுதான். சார், பரவாயில்ல சார், என் பொண்ணை சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. என் பொண்ணை அப்புறமேல் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க 2 பேரையும் கைது பண்ணுங்க. அழகரு, என் ஒத்த ஓட்டு பிரசிடென்ட் உங்ககிட்ட எல்லாம் தோக்குறதுக்கு நான் சொம்ப மண்டையா? என்னடா பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு? நாளே ஒரு மாதிரி தான். உனக்கு தெரியாது, தெரியும்ல. பின்னையா தேங்காய் மண்டையா? உன் அளவுக்கு நீயே இவ்வளவு யோசிக்கும் போது நாளை யாருக்கும் அஞ்சாத அழகரு, எவங்கிட்டயும் கெஞ்சாத அழகரு. நாளை எவ்வளவு யோசிப்பேன். நான் உன்னை சொல்லட்டா, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி, சீரியஸா சொல்றேன். யாருகிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? தேங்காய் மண்டையன் தானே? தெரியும். அழகர் தம்பி, போன கொடுங்க. ஒரு நிமிஷம் மேடம் பேசணுமா? டேய், யாரா நீ? நீ யார்தா? ஜெகப்பிரியா, மேலூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். நீ யாரா? அழகரு மேடம், இந்நேரம் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருப்பா. ஆமா மேடம். எப்படி இருக்கீங்க? அப்பா, நீங்க ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்து போச்சு தெரியுமா? அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு? அதெல்லாம் சர்ப்ரைஸ். இவர் என்ன தமிழ் மாமா என்ன அந்த வீட்டுக்கு போலையா? அப்பா, நான் தான் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னனே. பரவாயில்லையே, எப்போ பார்த்தாலும் பாட்டி காட்டா மாதிரி இருப்பான். இப்போ ஏதோ படிச்சவ மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான். எனக்கு இதுவே சர்ப்ரைஸாக தான் இருக்கு. தமிழ படிச்சவன் மாதிரி இல்ல, படிச்சவன் தான். படிச்சு பரிச்சை எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. ஆதி, எப்ப வந்தீங்க? இப்போதாங்க வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஆமா ஆண்டாள், நீங்க எப்படிங்க? உங்ககிட்ட பாரதி எதுவுமே சொல்லலையா? இல்ல. அப்பா, நான் சர்ப்ரைஸ்னு சொன்னல, அதே இதுதான். தமிழ், எனக்கு உன் அளவுக்கு நாலேஜ் இல்ல, அதனால புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்றியா? அழகர் மாமாக்கும் தர்மலிங்கம் தாத்தாக்கும் சண்டை வந்துச்சா? நம்ம அம்மா போய் சமாதானப்படுத்தினாங்களா? அப்படியே இவங்க 2 பேரையும் தனி கொடுத்துன வந்து இருந்து பாருங்கன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்களும் 3 நாளைக்கு லிவிங் டுகெதர் மாதிரி இங்க வந்திருக்காங்க. எல்லாரும் லிவிங்ல இருந்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் லிவிங் டுகெதரா? ஆண்டாள், வாழ்த்துக்கள். நன்றி சகோதரரே. அவனுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. தமிழ, என் சர்பனிய ஒரு நன்றி சொல்லிவிடு. சரி ஆண்டாள், ஒரு பிரதரா உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். கடவுள் எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட சான்ஸை நீங்க அதை வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சின்ன வாழ்க்கைய ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்ந்துக்கோங்க. இப்படி நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஒருத்தரை எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். பாரதி ஒரு விஷயத்த செஞ்சா அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா பாரதி என் தங்கச்சி, அவங்க கரெக்டாக தான் செய்வாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எப்பவுமே கரெக்டாக தான் பேசுவாங்க. சொல்லு அவங்ககிட்ட. ஆண்டாள்,
ரொம்ப ஓவரா பேசினா வாயை உடைச்சிருவேன்னு சொல்லுங்க. ஏன் நீங்க 2 பேரும் பேசிக்க மாட்டீங்களா? ம்? ஏன் அவனுக்கு வாய் இல்லையா? அவன் பேச மாட்டானாமா? அவன் பேசாம நான் பேச மாட்டேன்னு சொல்லுங்க ஆண்டாள். அதேதான் இங்கேயும். அவன் பேசாம நானும் பேச போறதில்ல. பேசலன்னா போடான்னு சொல்லிருங்க. போகலாம் முடியாது, இங்கதான் இருப்பேன்னு சொல்லு. அப்பப்பப்பா, போதும் போதும். ஸ்கூல் பசங்க மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. ச்சே. தமிழ், நீங்க இரு. அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன். ஏய், உங்க அப்பாக்கு அப்படி என்னடி முக்கியமான வேலை? தெரியல அத்தை. ஆ, தமிழ் வா போலாம். ஆதி எங்க போறீங்க? இவன் இருக்கிற இடத்துல என்னால இருக்க முடியாது. கிளம்புறதா இருந்தா கிளம்பி போக சொல்லு இவனை. இது என் சிஸ்டர் பாரதி வீடு. நான் இங்கதான் இருப்பேன், இங்கதான் இருக்கணும். ஏன்னா இதை பாரதியே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏய், ஷு. தமிழ், இவன்ட்ட என்ன பேச்சு? வா போலாம், வா போலாம். ஏய், ஏய், அவர் வீட்டை விட்டு போயிட்டு இருக்காரு, நீ என்ன நெளிச்சிட்டு இருக்க? ஏய், அவர் போறது எனக்கே கஷ்டமா இருக்கு. அவரு வீட்டுல உட்கார்ந்துட்டு அவரே வெளியே அனுப்பிட்டு நெளிச்சிட்டு இருக்க இப்போ. ஏய், அமைதியா இருறி. அவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். என்ன உளறிட்டு இருக்க இப்போ நீ? நீ போய் முதல்ல அவரை கூட்டிட்டு வா போ. அவர் எங்கேயாவது போயிட போறாரா? அவன் எங்க போவான்னு எனக்கு தெரியும்.